எப்படி மாத்துறது? புலனறிவை தூக்கிட்டு டாக்டர் போன ரிப்போர்ட் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவரை அறிகிற அறிவில மட்டும் வளருங்க. வாழ்க்கை எப்படி மாறும் பாருங்க. பேதுரு விசேஷமான ஆளா? பவுல் விசேஷமான ஆளா? தேவன் பாரபட்சம் உள்ளவர்களவே இருக்கு. சிந்திங்க, நல்லதை சிந்திங்க. தேவனை அறிகிற அறிவில ஒர்க் அவுட் பண்ணுங்க, சிறப்பா வாழலாம். பேதுரு 1:2 நம்முடைய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால். அதான் என்னது? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு. அது என்னது? யோவான் 17:3 மெய்யான தேவனாய் உம்மையும் நீ அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. கிருபை பெருக கடவுது, சமாதானம் பெருகு. கிருபை ஜெபத்தில் வரல, அறிகிற அறிவில் வருது. சமாதானம் பெருகுது. சமாதானம் பெருகுதுன்னா மனதில் மட்டும் இல்லை, செல்வம் பெருகணும். உலகமே தரித்திரமா இருந்துச்சுன்னா நம்ம நிறைவா இருக்கணும். சொல்றாங்களே பணம் வரவே இல்லைங்க, சும்மா கடையை திறந்து உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அவனுக்கு வரல. அப்ப பணம் எங்கே போச்சு? பணம் எங்கே போச்சு? வேதம் சொல்லுகிறது பாவிகளின் ஆஸ்தி நீதிமானுக்கா சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு வரலன்னா உங்களுக்கு வரணும். என்ன சொன்னது புரியுதுங்களா? எல்லாரும் முடங்குற நேரத்தில் முடங்கிட்டோம்னா தேவனையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவில் நம்ம பெருகலன்னு அர்த்தம். எல்லாருக்கும் வியாதியா இருக்கலாம், ஆனால் நம்ம சுகமா இருக்கிறோம், நிறைவா இருக்கிறோம் என்றால் நான் கண்டு வாழல, தேவனையும் வார்த்தையும் அறிகிற அறிவில் வாழ்ந்தோம்னா பயப்பட மாட்டோம். நீங்க புலனறிவை டாமினேட் பண்ண விட்டுட்டீங்க, அந்த எண்ணம் உள்ள வந்துருச்சுன்னா பயம் வந்துடும். யாருக்கு எந்த நேரத்திலையும் வருங்க. அதனாலதான் விழித்திருங்கள் இருக்கு. கிருபையும் சமாதானமும் பெருகக்கூடாது. 3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் என்னுடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளலாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. எதனாலே? அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவையும் அவர் நித்திய வல்லமை கொடுக்குது. நித்திய வல்லமை எங்கன்னு கீழே பேசுறாரு. மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் மூலமா நித்திய வல்லமை ரிலீஸ் ஆகுது. கவனிங்க, இங்க இருக்கிற அத்தனை பேரும், நான் சொல்றது அத்தனை பேரும், ஒரு ஆள் இல்லை, அத்தனை பேரும் ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியடில் கோடீஸ்வரனா மாறலாம். நான் சொல்றது ஷார்ட் டேர்ம் பீரியடில். நான் சொல்றது குறுக்கு வழி இல்லை. எனக்கு டிசம்பர் 31 ஒரு 2 லட்சம் கொடுங்க, உங்களுக்கு அடுத்த டிசம்பருக்குள்ள 3 லட்சம் 3 கோடி வந்துடும். அதை சொல்லலை, நான் பிஸ்னஸ் பண்ணலை. உங்கள் மைண்டை சரியாக நேராக்குறீங்க. எல்லா நெகட்டிவ் எண்ணத்தையும் தூக்கி போட்டு மைண்டில் தேவனை அறிகிற அறிவு மட்டும்தான் இருக்கிறதுனா சொல்கிறது மிகப்பெரிய ஷார்ட் பீரியடில் மில்லியனராக மாறிடலாம். மைண்டில் ஒரு நெகட்டிவ் வரக்கூடாது, ஒரு நெகட்டிவ் தாட் வரக்கூடாது. முழுக்க முழுக்க தேவனை அறிகிற அறிவு. தேவன் யார், அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது, அவர் என்னன்னு ஆயத்தம், இதை மட்டும் இரவும் பகலும் சிந்திங்க, நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க. 4 இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு. தேவனுடைய டிவைன் நேச்சர். தேவன் குறைவுள்ளவர் கிடையாது. தேவன் பரிபூர்ணமானவர், சுகமானவர், ஆரோக்கியமானவர். இச்சையினால உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு தேவனுடைய நேச்சர்லேயே பங்கு பெறுவதற்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு. வாக்கு தத்தங்கள் மூலமா தேவனை அறியலாம். தேவனை அறிஞ்சிங்கன்னா வாழ்க்கை தரம் மாறிடும். நமக்கு வேண்டி அனைத்தும் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க, ரொம்ப தூரத்தில் இல்லைங்க. எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்குங்க, உங்களுக்குள்ள கிடக்குங்க. உங்களுக்கு கோடீஸ்வரனாக்கக்கூடிய சுகமா வாழக்கூடிய சக்தி எங்கே இருக்கு? 1 இன்ச்சு தூரத்தில் இருக்கு. இவ்வளவுதான், 1 இன்ச்சு கூட, இவ்வளவுதான்.
டாக்டர் கைவிட்டாருங்க, சுகமாக முடியாதான். அந்த வியாதியை போக்கக்கூடிய சக்தி 1 இன்ச்சு தூரத்துக்குள்ள இருக்கு. ஒரே 1 இன்ச்சு கூட அவ்வளவுதான் இருக்கு. எப்படி மாத்துறது? புலனறிவை தூக்கிட்டு, டாக்டர் போன ரிப்போர்ட் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவரை அறிகிற அறிவில மட்டும் வளருங்க, வாழ்க்கை எப்படி மாறும் பாருங்க. பேதுரு விசேஷமான ஆளா? பவுல் விசேஷமான ஆளா? தேவன் பாரபட்சம் உள்ளவர்லவேன்னு இருக்கு. சிந்திங்க, நல்லதை சிந்திங்க, தேவனை அறிகிற அறிவில் ஒர்க் அவுட் பண்ணுங்க, சிறப்பாக வாழலாம்.